அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பாக்கியாதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 9ஆம் அதிபதியை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த 9ஆம் அதிபதி என்பது திரிகோண ஸ்தானத்தில் மிக வலிமையான ஸ்தானம். திரிகோணம் என்பது 1, 5, 9 இந்த 3 அதிபதிகளும் நல்ல நிலைமையில் இருந்தால், கெடாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். பிறந்ததிலிருந்து அவங்களுடைய இறுதி காலம் வரை அவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வசதி, வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த 9ஆம் அதிபதி மட்டும் கெட்டு போயிட்டா அது மிகச்சிறந்த ஒரு தோஷமாக கருதப்படும். இந்த 9ஆம் இடம்தான் தந்தைக்கு உரிய இடம். அப்போ 9ஆம் இடம் என்பது கெடக்கூடாது. அப்படி கெட்டுவிட்டால் அவர்களுக்கு பாக்கியம் செய்தவர் என்று சொல்ல முடியாது. அதனால் இப்போ 9ஆம் அதிபதியை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு 9 செய்தியாவது நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக மூல நூலில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்து உங்களுக்கு தினமும் இரவு 7 மணிக்கு சொல்கிறோம். ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது பல புத்தகங்களை தேடி படித்து அதை நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த வேலையை நாங்கள் செஞ்சிடறோம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமுக்கினீங்கன்னா எங்களுடைய வீடியோவை யூடியூப் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு, இப்போ 9ஆம் இடத்தை பற்றி, அதாவது பாக்கியாதிபதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 5, 9 அதிபர்கள் சனி, சூரியன், செவ்வாய் மூவரையும் கூடி எவ்விடத்தில் இருந்தாலும் இருந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால், அதாவது சனி, செவ்வாய், சூரியன் இந்த 3ம் கூடி 3ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் உடனே தந்தை இறந்து போவார் என்பது ஜோதிட களஞ்சியம் என்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. மறுபடியும் சொல்கிறேன், லக்கணத்திலிருந்து 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகமும் கூடி ஒருவருக்கு இருந்தால் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே தந்தை இறந்து விடுவார் அப்படின்னு ஜோதிட களஞ்சியம் என்ற புத்தகத்தில் இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, 9இல் சூரியன் நிற்க. 9ல் சூரியன் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா அது காரக பாவக நாஸ்தி விதி அப்படின்ற அடிப்படையில் வந்துடும். தந்தைக்கு உரிய இடம் 9, தந்தைக்கு உரிய கிரகம் சூரியன். அப்போ அந்த கிரகத்தினுடைய அந்த பாவகத்துக்குரிய அந்த காரகத்துவ வாய்ந்த கிரகம் அதே இடத்தில் அமர்ந்தால் பாவக காரக நாஸ்தி விதி. ஓகே, இப்போ 9ல் சூரியன் இருந்து 3ஆம் இடத்தில் குழிகள் இருந்தால், ஏன் 3ஆம் இடத்தை சொன்னாங்க? 9ல் சூரியன் இருந்து 3ல் குழிகள் இருந்தான்னு. குழிகளுக்கு பார்வையை பற்றி சொல்லலை. இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் 7வது பார்வையால் 9வது ஸ்தானத்தை பார்க்கும். அப்படி குழிகளை சூரியன் பார்த்து விட்டால் அவன் சுவகர்மியாவான். சுவர்கர்மினா பெரிய கஞ்சப்பயலாக இருப்பான், எச்சி கையில் கூட காக்கா வளர்த்த மாட்டான் அப்படின்ற அமைப்பு மாதிரி அது இருக்குன்றான். அதுக்கடுத்து அதே ஜோதிட களஞ்சியத்தில் 9இல் சனி நிற்க, கேந்திரத்தில் செவ்வாய் இருக்க அவன் பிதாவுக்கு அரிட்டம் உண்டாகும். 9ல் சனி இருந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்த்துட்டாலோ, சனியினுடைய சாரத்தை வாங்கிட்டாலோ, அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் யாருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதோ அவருடைய அப்பாவுக்கு அரிட்டம் உண்டாகும். அரிட்டம்னா மரணம் சேரும் அப்படின்னு ஜோதிட
இருக்கு. அடுத்து பாருங்க, 8ல் சூரியனும் லக்கணாதிபதியும் செவ்வாயும் கூடி இருந்தால் தந்தைக்கு அரிட்டம் சொல்லு, அப்பாவுக்கு ஆகாது என்று சொன்னார். அதுக்கடுத்து பாருங்க, சூரியனுக்கு 7ல் சனி செவ்வாய் நின்று சுவர் பாராவிடில் பார்க்காட்டி அந்த ஜாதகன் பிறந்ததிலிருந்து 9 வயது வரைதான் அவர்களுடைய அப்பா பூமியில் நிலைத்து இருக்க முடியும் என்று ஜோதிட களஞ்சியத்திலே ஒரு குறிப்பு வருகிறது. அதாவது சூரியனுக்கு 7ல் சனி இருந்து, சனி செவ்வாய் இருந்து சுவர்கள் பார்க்கவில்லை என்றால், குருவோ சுக்கிரனோ பார்க்கவில்லை என்றால் 9 ஆண்டு அரித்தம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அதுக்கடுத்து பாருங்க, கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் யோகமே. இது மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. கேந்திராதிபதி யார்? 1, 4, 7, 10 இந்த அதிபர்களும் கோணாதிபதி என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் தான் கோணாதிபதிகள்னு சொல்லுவாங்க. அப்போ 1, 5, 9 இவர்கள் பார்த்தாலும் மிகப்பெரிய நன்மையை உண்டு கொள்ளும். அந்த திசாபுத்தி காலங்களிலே அவருக்கு யோகத்தை தரும். அதே மாதிரி கேந்திராதிபதி கோணாதிபதிகள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் யோகம் வரும் அப்படின்னு சொன்னேன். 9க்குரியவனும் 10க்குரியவனும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பேர். இருவரும் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அல்லது 9க்குரியவன் 10லையும் 10க்குரியவன் 9லையும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ இது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பேர். அப்போ கர்மம் என்பது 10வது இடம், தர்மம் என்பது 9வது இடம். அதனால தான் ரெண்டும் சேர்த்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஜோதிட முனிவர்கள் அந்த காலத்தில் வச்சாங்க. அப்போ 9ல் சனியும் 5ல் சூரியனும் ராகுவும் அல்லது 5ல் சூரியனும் கேதுவும் கூடியிருந்தால் தந்தைக்கு கண்டம் ஏற்படும் என்று ஜோதிட களஞ்சியத்திலே ஒரு பாட்டு. எப்போ வரும்? எப்பயுமே நல்லதோ கெட்டதோ அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அது ஏற்படும். 9க்குரியவனும் சூரியனும் சர ராசியில் இருந்தால் சர ராசிநாதன் சாரம் பெற அவர்களுக்கு யோகம் மிக அதிகம் அப்படின்ற ஒரு கருத்தும் ஜோதிட களஞ்சியம் என்ற ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஆகவே நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்குறது மகிழ்ச்சி. இருந்தாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. எத்தனையோ ஜோதிடம் படிக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். அதை பாயிண்ட்ஸ் வரும், அந்த பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் மேலும் அதிக பேர் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை 2 வேளையும் அடிப்படை ஜோதிட வகுப்பு மற்றும் உயர்நிலை ஜோதிட வகுப்பு மற்றும் 100 கேள்விகளுக்கு எப்படி விடை காண்பது என்பதை பற்றியும் 3 பகுதிகளாக பிரித்து நாம் ஜோதிடத்தை தினமும் இரவு 7 மணிக்கு நாங்கள் வீடியோவில் சரியான நேரத்தில் அப்லோடு செய்கிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கட்டாயம் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.